வணக்கம் and welcome to my channel. This is Aafrin. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெண்டு மெயின் ingredients வச்சு garlic mutton chukka எப்படி செய்யணும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணியிருந்த bread halwa ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1/4 மணி நேரத்துக்குள்ள நம்ம ஒரு நான்வெஜ் ரெசிபி தயார் செய்யணும் அப்படினா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நமக்கு தேவையான மெயின் ingredient அப்படினு பாத்தீங்கன்னா மட்டன் தான். 1/4 கிலோ மட்டனை சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கறேன். நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க மட்டனை. 5 பல்லு வெள்ளைப்பூடு எடுத்து அதை நல்லா நான் அம்மியில் தட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு சில தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க மையா. காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. மல்லி இலை கொஞ்சம், 2 பச்சை மிளகாய் கீரி எடுத்துக்கிறோம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை இலை. இது போக நமக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி மட்டும் தேவைப்படும். நம்ம குக்கர்லேயே மட்டனை வேக வச்சிட்டோன்னா சீக்கிரம் வெந்துடும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை முதல்ல சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சூடானதுமே கறி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ இது கூட கருவேப்பிலை தவிர மிச்ச எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் சேர்த்துருங்க. மிளகாய் வத்தல் தூள், பூடு விழுது, தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், மல்லி இலை, இது எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவுக்கு தண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 விசில் அளவுக்கு விட்டுருங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப மட்டன் நல்லா வெந்துருச்சு. தண்ணி மட்டும் நல்லா வற்ற விட்டுருங்க. ஏன்னா நம்ம ட்ரையாக சுக்காவை தான் செய்ய போகிறோம். தண்ணி வற்றினதுக்கப்புறமா கருவேப்பிலை இலையை அதோடு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட ஸ்மெல் இறங்கினதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த மட்டன் சுக்கா வந்து சப்பாத்திக்கு நல்ல ஒரு காம்பினேஷனுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ்க்கும் இது நல்ல காம்பினேஷன். பிரியாணிக்கு கூட இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பேச்சுலர்ஸ் கூட இந்த ரெசிபியை ஈஸியாக தயார் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். யூஸ்வலான ரெசிபிஸே பார்த்துட்டு இருக்கிறாம ஹிஸ்டாரிக் ரெசிபிஸ் பார்க்கலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதையும் தவறாமல் நீங்கள் பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye and take care.